மாதிரி வரான் தலைவரே. ஏண்டா நாயே, எங்கடா போய் தொலைஞ்ச? ஃபோனை ஏண்டா எடுக்கல? அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு தொலைச்சிருவேன். தொலைச்சு உன்னை நம்பி தானடா அனுப்பிச்சேன். மாலை நடுகிறவும் சுத்தம் காப்போம் நாமே சாலை வீடு புது இடமும் அழகாய் வைப்போமே எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே நாளை இளைய தலைமுறையை நாம் வென்றே காப்போமே. இல்லை இன்னும் நீ பல்லு வச்சு முடிக்கலையா? நீ வண்டிகிட்ட போன வந்துடுறேன். நேரமாச்சுடா, சீக்கிரம் வா. சொல்லுங்க மாமா, நான் காலையில் 11 மணிக்கு மாமா, நீங்களும் வந்துடுங்க, போயிட்டு வந்துடுவோம். ஆமா, இன்னைக்கு கதிரண்ணனுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதனால் நான் இங்கே போகணும். என்னை விட்டுட்டீங்களா? வர சொல்கிறேன். ஆமா சரி. ஆமாம் பாத்தியா, என்னை திருந்த மாட்டேன், உருப்பிட மாட்டேன், வீட்டு பக்கம்லாம் வராதன்னு சொன்னவர் இன்னைக்கு அவரே உன்னை வீட்டுக்கு வர சொல்கிறாரு. வெளிநாட்டுக்கு போக போகிறேன்னு தெரிஞ்சதுமே அவங்களாவே உன்னை ஃபோன் அடித்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க. இதான் மரியாதை. நீ ஒரு 4 வருஷம் வெளியில் நல்லபடியாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உனக்கான மதிப்பு மரியாதை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. பார்த்துக்க. என்ன பாஸ்கர், வந்ததுலேருந்து எதையும் யோசனையாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, நாளைக்கு தம்பிக்கு ஃப்ளைட்டு. நாளைக்கு நல்ல முகூர்த்தங்கிறதால எந்த ட்ராவல்ஸ்லையும் கார் கிடைக்கல. அதான் ஏர்போர்ட் போகிறதுக்கு கார் எதுவும் கிடைக்குமாண்ணே? எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? காலையில் 11 மணிக்குண்ணே. 11 மணிக்குன்னா நீங்கள் 8 மணிக்கெலாம் போனால் தான் சரியாக இருக்கும். ஒன்று பண்ணுங்கள், ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு என்னை வீட்டில் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போங்க. காலையில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல பாஸ்கர், இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? நான் ஒன்று சொல்கிறேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க பாஸ்கர். சொல்லுங்கண்ணே. பொறுப்பில்லாமல் தெரிகிற தம்பி நம்பி நிறைய கடன் வாங்கிட்டீங்களோன்னு தோணும். அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அதை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது சரிதானே. இங்கே இருந்தால் வீணாக போயிடுவானு தான் வெளிநாடு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ கூட அவனுக்கு எது முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான். இனிமேல் பொறுப்பாக இருப்பான்னு நம்புகிறேண்ணே. நல்லது நடந்தால் சரி பாஸ்கர். பாஸ்கர், மீட்டிங் முடிய முன்ன பின்ன ஆகும். சரிங்கண்ணே. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துக்கோங்க. அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. நான் மீட்டிங் முடிச்சோன்னே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, ஓகேண்ணே. சரி, கிளம்புங்க பாஸ்கர். சரிங்கண்ணே. வணக்கம். ஏற்பாடெல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு தலைவரே. பெரியவர் வராது தான் குறையாக இருக்கு. கவலைப்படாதீங்க, பெரியவர் சீக்கிரம் குணமாகி வந்துடுவார். அண்ணே, ஒரு பிரச்சனை. இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானே, அது அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறான். நீங்கள் படுற கஷ்டத்தை சொல்லியுமே அந்த பொண்ணு தான் முக்கியம்னு சொல்கிறான். அவன் அங்கே தான் இருக்கான், நீங்களும் வந்துருங்கண்ணே. நீங்கள் படுற கஷ்டத்தை சொல்லியுமே அந்த பொண்ணு தான் முக்கியம்னு சொல்கிறானே. பொறுப்பாக இருக்கான்னு நம்புகிறேண்ணே.
நல்லது நடந்தா சரி பாஸ்கர். பொறுப்பில்லாம தெரியுற தம்பி நிறைய கடன் வாங்கிக்கலோன்னு அவன் மேல நம்பிக்கை இல்லாம தான் அதை சொல்றேன். நில்றா. டேய் நில்றா, ஏன்டா ஓடுற? அவசரப்படாதடா, எதுவா கேட்டால் பரவாயில்ல, உன் தம்பிகள்லாம் கேட்குற அதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அவனை தான் ஊருக்கே தெரியுமே, குடிக்கிறது பரவாயில்ல, குடிச்சிட்டு பாட்டில் ரோட்டை உடையிறான், வண்டியை வேணே அடிக்கிற மாதிரி ஓட்டுறான், சண்டி தன்னை மண்டு தீயிறான். இன்னுமா கேஸ் வாங்க வந்தீரான் அவன்? தானே இப்படிலாம் பேசுகிறீங்க? உடனே அவனை பற்றி பேச சொல்கிற? இங்கே இருந்தால் மாற மாட்டான்னு தானே வெளியே அனுப்பலான்னு நினைக்கிறேன். பணத்துக்கு நான் பொறுப்புனே. யாராவது சொல்லிட்டு இருந்து வர சொல்லு, பார்க்கலாம். இளவரசன்னா யாரு? உனக்குன்னு ஏதாச்சும் மரியாதை இருக்கா? ஊரே உன்னை ஊதாரி பயில தான் பார்க்குது. உனக்குன்னு காசு கேட்க போனால் என்னை நம்பி கூட ஒருத்தன் தரமாட்டேன்றான். அசிங்கமாக இருக்குடா. கடைசியில் மாமா சூரிட்டி கொடுத்ததால தான் பணத்தையே கொடுத்தானுங்க. நமக்குன்னு கொஞ்சமாச்சும் மரியாதை வேணாமாடா? என்ன ஃபாரின் போகணும் அவ்வளோதானே. சரி போகிறேன். டேய், இன்னும் வீட்டுக்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பாவால் மூச்சு விட முடியலன்னு அம்மா பதறாங்க. இந்த உடனே கிளம்பிட்டேனே. எங்கண்ணா அவன்? இங்கே வெயிட் பண்ணு.
எங்கடா போய் தொலைஞ்ச? ஃபோனை ஏன்டா எடுக்கல? அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு தொலைச்சிருவேன். தொலைச்சு உன்னை நம்பி தானடா அனுப்பிச்சேன். ஒரு பிரச்சனைண்ணே, காரு மிஸ் ஆயிடுச்சுண்ணே. நாடகம் ஆடுறியா? கார் எங்கடா இப்ப? தெரியலண்ணே. இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருததா. என்ன சொல்றா? போயிட்டே இருக்க. என் ஆள் ஆயிஷாவுக்கு நாளைக்கே நிச்சயம் பண்ணி அடுத்த வாரமே கல்யாணம் மட்டும் தான் பேசுறாங்களாம். என்னடா சொல்ற? ஆமாடா, அவள் வரேன்னு சொல்லிட்டா. உடனே அவளை கூட்டிட்டு போகணும். டேய், உங்க அண்ணன் உனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாரின் போறது ரெடி பண்றாரு, அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு டேய், சொல்றேன். அதுக்காக நான் அவளை விட்டுட்டு போயிட முடியுமா? நான் போனேன்னா வேற யாருக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா அவளை. நானா வெளிநாடு போறேன்னு சொன்னேன், அவன் தானே ரெடி பண்றான். நல்ல தம்பிடா நீ. உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? பண்றேன், சொல்லு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ரயில்வே பாலத்துல தானே இருக்கான், என்ன அங்க வர சொல்லியிருக்கான். நீங்களும் அங்க வந்துருங்கண்ணா. சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னவோ கண்களாடும் திலை, என் ஆசையும் நோரமே. வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும், அதனுள்ளாடும் தாகம் புரியாதோ என் எண்ணமே. அன்பே என் இனிய பொன்னிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா. தொடருதே தினம் தினம் தருதா. என் இனிய பொன்னிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.